ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் டாடிஸ் பிரிசன் ரன். Everybody is a gangster till you see the monster. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏதோ கேட்குது, நம்ம கொடுத்துருவோம். நான் ஏதோ கொடுத்தேன் கைஸ். இப்போ நான் அந்த பெட்டு மேலே ஏறி டக்குன்னு குதிச்சு திரும்பி இதில் ஜஸ்ட்டில் வலிக்கி விழுந்திருப்பேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த கம்பி மாதிரி, அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணணும். இப்போ இங்கே குதிக்கிறது கிட்ட போய் குதிச்சாதான் போய் நம்ம இந்த பாக்ஸ் மேலே போய் குதிப்போம், எல்லாம் நம்ம கீழே விழுந்துருவோம் கொஞ்சம். இப்போ நான் ஸ்பீடாக போகிறேன். இப்போ இந்த பட்டன் நம்மக்கிட்ட குதிச்சு போகணும். இங்கே கொஞ்சம் முன்னாடியே குதிச்சிடணும். அப்புறம் இந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு போய் அந்த இதை அடிக்கணும். இப்படி இந்த ஆப்ஷன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேரி இருப்பான். நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பட்டன் நம்மக்கிட்ட மேலே ஓடிடணும். சில டைம் அவன் பிடிச்சிருவான். அவன் நம்மளோட ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு கிடையாது, நம்ம ஸ்பீடுக்கு வருவான், கஷ்டம். இப்போ நம்ம இங்கே இந்த பைப் மேலே குதிச்சு அப்படிக்கா போகணும். இப்போ பைப் மேலே வெற்றிகரமாக குதிச்சாச்சு. அப்பா ஓடு 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 கைஸ். இவனை பாருங்க கைஸ், நடுவில் தொல்லை பண்ணுறான். போடு அடி, போடு 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 போடு. அவ்வளோதான் கைஸ், கீழே வந்துட்டான் கைஸ். இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம அந்த ஸ்பேனர் வச்சு பேரி அடித்தோன்னா அவனுக்கு பாயிண்ட் குறையும் கைஸ். போகலாம் கைஸ். இப்போ அந்த இது தோன்றதை எடுக்கணும் கைஸ். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அந்த கதவை திறந்து திரும்பி இதை எடுத்துகிட்டு அதை அழுத்தினா நம்ம உள்ளே போவோம் கைஸ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லாவா இருக்கும் கைஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்படி குதிச்சு போனோம். கிட்ட தான் கைஸ் குதிக்கணும், மறந்துடாதீங்க. இங்கே தேர்ட் கட்டை விழுந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது கிராக் விட்டுருக்கோம். இங்கே பாறை உருண்டோங்க கைஸ். எனக்கு டேர்ம் 1 எக்ஸாம் இருக்குது. நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் படிக்காமல் கூட உங்களுக்காக இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த பாறை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நீங்கள் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு இதை தாண்டி போகலான்னு பார்க்காதீங்க, அதுக்குள்ளே அது வந்துடும். நான் அந்த மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணி நான் கீழே விழுந்திருக்கேன். இப்போ போகலாம். ஒன்றா போங்க கைஸ், இதை மறந்துடாதீங்க. இப்போ இங்கே நின்றுடணும் கொஞ்ச நேரம். இப்போ போகலாம். போய் டக்குன்னு ஏணி மேலே ஏறிடணும் கைஸ். இங்கே ஒருத்தன் இருப்பாங்க கைஸ். எப்பா கொஞ்சம் இந்த இதை டச் பண்ணானாலே நம்ம போதும், துரத்துவான். ஐயோ, நம்ம மூஞ்சையே பார்க்க முடியல. சை. இப்போ நம்ம அதை தொட்டுட்டுன்றதுனால இப்போ நம்ம டைரெக்டாக அங்கே போயிடலாம். அந்த ஜெயில் மாதிரி இருக்கும், அது ஓப்பன் ஆகும். இப்போ இந்த படிக்கட்டில் நம்ம குதிச்சு போகணும். நானே ஜஸ்ட்டு நிறைய இடத்துல இங்கே ஸ்லிப் ஆகிருப்பேன் கைஸ். இங்கே இது மேலே கொண்டு போகிறது இருக்கும். அந்த சுற்றுல நீங்கள் ஜஸ்ட் தொட்டிங்கனாலே போதும், போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன லெவல் வரும் மறந்துட்டேனே. இந்த ஸ்பீடாக போகணும். இப்போ அந்த பட்டன் எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிடணும். குடிச்சிட்ட உடனே இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும். அந்த எல்லோ கலர் லைன் டச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம குதிக்கணும் கைஸ், மறந்துடாதீங்க. இங்கே கொஞ்சம் முன்னாடி போய் குதிக்கணும். பின்னாடி குதிச்சிங்கன்னா அவுட் ஆகிடும். இப்போ நம்ம குதிச்சு போனோம். பேரிஸ் பிரிசன் ரன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கேம். உங்களுக்கு ஹார்ட் மோட் அப்புறம் லாவா மோட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏப்ப விட்டானே. அப்புறம் நான் வேறு நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ ப்ளே பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே லேடர் இருக்கும் கைஸ். இப்போ நம்ம அதை எடுத்துடணும். போய் அங்கே அந்த லாஸ்ட்டில் போய் ப்ளேஸ் பண்ணணும். அங்கே ஃபைண்ட் அ லேடர்னு போட்டிருக்க இடத்துல மேலே தெரியுதா உங்களுக்கு? இப்போ அது மேலே ஏறி அதை திறந்து மேலே ஏணி தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அது மேலே ஏறிடணும். அப்புறம் இங்கே நம்ம குதிச்சு போனோம். இல்லைன்னா அந்த காற்று நம்ம கீழே அந்த முள்ளில் தள்ளி விட்டு நம்மள அவுட் ஆகிடும் கைஸ். மறக்காமல் குதிச்சு போங்க. இங்கே ஒரு ஏணி இருக்கும், சப்புன்னு குதிச்சுட்டு இப்போ நம்ம மேலே ஏறிடணும்.
அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே இந்த பைப்பா கைஸ், இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போகணும். இது ரொம்ப கொஞ்சம் ஒட்டில் சின்னதாக மெலிசாக இருக்கிறதுனால இப்போ அது வந்து நம்ம கீழே கூட விழ நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப உஷாராக பார்த்து தான் போகணும் கைஸ். ஸோ இங்கே இது வந்து க்ளோஸ் த வால்ஸ். இங்கே வந்து மொத்தம் 3 வால்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட்டு வால் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வால்வுக்கு போகலாம். இது கீழே இருக்குது. இன்னொரு தேர்ட் வால் வந்து அங்கே இருக்கும். அங்கே தெரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த வால்வெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா மேலே வந்து அந்த ஏதோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் ஏதோ ஒயிட் கலரில் வரும்ல, அது வரும். இப்போ நம்ம வந்து அதுலேருந்து வந்துடலாம். அது இப்போது அந்த புகை வராது கைஸ். இப்போ அதனால நம்ம ஈஸியாக போகலாம். இதுவே அந்த புகை வந்துச்சுன்னா அது நம்மளை தள்ளி விட்ரும், நம்மளை அது போவிடாது. இப்போ அது மேலே ஏறிட்டு இங்கே குதிச்சு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ரொம்ப ஈஸி கைஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த கேமு ரொம்ப ஈஸி தான், எல்லாராலையும் இதை முடிக்க முடியும். இந்த இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான் கைஸ். அந்த லாஸ்ட் டைம் ரீசெண்டாக இப்போ விளையாடணும்ல கைஸ், இந்த ஸ்பீடு அதே மாதிரி இதுவும் எல்லோ கலர் கிட்ட வந்தோடனே ஜம்ப் பண்ணும். இதை பாருங்கள், இப்போ நானே கீழே வந்துட்டேன் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணுங்கள் கைஸ். நீங்களே பாருங்கள், சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் அதுக்குன்னு மொக்க சேனல்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் இருக்காதிங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கைஸ் மறக்காமல். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஏணியில் ஏறிடணும். இப்போ அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம குதிக்கணும். இப்போது நம்ம கீழே வந்துட்டோம்னா திரும்பி இன்னும் ஒரு டைம் ஜம்ப் பண்ணி போனோம் கைஸ். கேஃப்டரியாவா கைஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரெட்டோ க்ரீன் கலர்லேயும் எது அடிப்பாங்க கைஸ் நம்ம மேலே. அப்போ அது வந்து நம்மளை ஸ்லோ ஆக்கும். இங்கே பாருங்க, ரெட் கலரில் அடிச்சிருக்கான். இப்போ நம்ம போய் அந்த கன் எடுத்துகிட்டு அவனை சுடணும். இங்கே போடு, சுடு 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 சுடு. கீழே பாருங்க கைஸ், பாயிண்ட் தெரியுது அவனுக்கு உடையுது. போடு, சுடு 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 சுடு. ஓடி சேர்த்துறாங்க கைஸ். இப்போ அங்கே காசு இருக்கும், உங்களுக்கு வேணா நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் கலெக்ட் பண்ணல. இருக்கிறதுலே கஷ்டம் என்னென்னா அந்த ஒரு ரோபோட் இருக்கும், அதை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். இப்போ வாங்க, என்ன ஸ்பீடு கைஸ். இங்கே திரும்பி ஏணி இருக்கும். இல்லை, எனக்கு இந்த கேமில் கொஞ்சம் பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏணி இருக்கும் கைஸ். இந்த ஏணியில் ஏறுறதுக்குள்ளே போதும் நான் கைஸ். இந்த எக்ஸிட் இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். லேசரா கைஸ் கைஸ் கைஸ், இது ரொம்ப கஷ்டம் கைஸ். இதில் சிலது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிலது ஈஸியாக இருக்கும் கைஸ். ஒப்பா ஜஸ்ட்டு கைஸ், பாடி இன்னும் அப்பாடி போயாச்சு கைஸ். இப்போ நம்ம அப்பாடி இப்படி வந்து இங்கே வந்துடலாம். இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அங்கே ஒரு டைனோசர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதான் கொஞ்சம் கஷ்டம் கைஸ். இப்போ வந்து இங்கே ஒரு இது அந்த பிளாங்க் மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு இங்கே ட்ராப் தரணும். நம்ம ட்ராப் தந்துட்டோன்னா அது ஒரு வழி மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ எதுக்கு நான் கண் எடுக்கிறேன்? இப்போ அதை எடுத்துகிட்டு திரும்பி இங்கே போடணும். போடு, ட்ராப் தான். ஐயோ சரி. இப்போது தந்த உடனே இப்போ நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேலே அதை எடுக்க தேவையில்லை, ஏன்னா நோ யூஸ் கைஸ். இதான் கைஸ் நான் சொன்ன அந்த டைனோசரு, அந்த ரோபோட்டு கஷ்டமாக இருக்கும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 கை இருக்கும். ஒரு கையில் 50% பவர் இருக்கும். இப்போ அந்த கையை வச்சு தான் நம்மளை சுட்டு அது வந்து சாவடிக்கும். இப்போ நம்ம கையை மட்டும் சுட்டோம்னா போதும். 2 கையை நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். கொஞ்சம் டார்கெட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் கிட்டே போய் கூட சுடலாம். எவ்வளோதான் கைஸ், காலி பண்ணியாச்சு. இப்போது இதில் இருக்கிற காசுலாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். எப்பா எவ்வளோ காசு, இவ்வளோ காசு அம்மா கைஸ். இங்கே ஒரு கார் இருக்கும், நீங்கள் ஏறி அந்த ரெட் கலரில் ஏதோ ஃபயர் ஸ்டேஷன் நினைக்கிறேன், அங்கே போகணும் கைஸ். ஏங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த கேட்லாம் இடித்து தள்ளிட்டு தான் போனோம். நீங்கள் திறக்கணும்னு நினச்சிருக்காதீங்க. இதான் கைஸ் பெட்ரோல் பக்கா, கேஸ் கைஸ். இங்கே இறங்கிடணும் கைஸ். இப்போ நம்ம வந்து அந்த டோர் திறக்கலாம் கைஸ்.
கைஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இந்த இதே கேம் ஹார்ட் மோடு லாவா மோடு போடுறேன் கைஸ். இப்போ நான் எதுக்கு ரீஜன் தரேன். இப்போது டஸ்ட்பின் எடுத்துகிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போய் நம்ம வந்து அங்கே வச்சிடலாம் கைஸ். அப்புறம் நம்ம ஏணி எடுத்துக்கலாம் கைஸ். ஏணிலேயே ஏறலாம், பட் ஆனால் எனக்கு அது வராது. ஸோ அதனால நான் அந்த டஸ்ட்பின் மேலே ஏறி அந்த ஏணி மேலே ஏறுவேன் கைஸ். உங்களுக்கு நீங்கள் எப்படி தோணுதோ ஏறிக்கலாம் கைஸ். இந்த ஏணி கைஸ் இதுதான் கொஞ்சம் பெரிய ஏணியாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஹெலிகாப்டர் வரும், இது மேலே ஏறி உட்காந்திங்கனாலே நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் கைஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து போலீஸ் ஆவீங்க. இப்போ நீங்கள் வந்து மற்றவங்கள கூட பிடிக்கலாம், பட் எனக்கு பிடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ஸோ பாய் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் காய்ஸ்.